ஓம் நம சிவாய. மக்களே, கொஞ்சம் உஷாராக இருங்க. மறுபடியும் நம்ம மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா லாக்டவுன் போடுற மாதிரின்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஊடகக்காரங்க லாக்டவுன் சொல்லி நம்மளை மிரட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி உண்மையாகவே நடக்கக்கூட சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் இப்போலேருந்தே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோங்க. அதிக அளவு எதையும் செலவு பண்ணாதீங்க. கண்டிப்பாக சொந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட அதிக பிரச்சனை வராது. வாடகை வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக பிரச்சனை வரும். வாடகை கொடுக்கணும், எல்லா செலவும் நமக்கு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணாதீங்க. எது தேவையோ இப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மளிகை ஜாமானை அதிக அளவாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணி கீழே கொட்டாதீங்க. மக்களே, எப்பொழுதுமே நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்கு வாய்ப்பு இருந்தால் அதை வாழ பழகிக்கோங்க. பொது பேருந்தில் போகிறது அவசியம். மோடி சொல்கிறது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பிரதமர் மோடி அவர்கள் இந்த தடவை தான் உண்மையாக கரெக்டாக பேசியிருக்காங்க. எப்பொழுதுமே முடிஞ்சால் பொது பேருந்தில் ஏதோ ஒரு அவசரம்னா மட்டும் உங்களோட வண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் சரியாக செயல்பட்டால் தான் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட்டால் தான் நாட்டிலேயே மாற்றம் ஏற்படும். முடிந்த அளவு வெளிநாடுகளுக்கு பயணங்களை தவிர்த்துட்டு உள்நாட்டிலேயே எந்த அளவு சுற்றுலா இடங்களுக்கோ அங்கே போங்க. அதிகமாக ஜிபே அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் கையில் காசு கொடுத்து வாங்க பழகிக்கோங்க. முடிந்தளவு ஆன்லைன் பேமெண்ட்டை நிப்பாட்டிக்கோங்க. ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறதை நிப்பாட்டி நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க செய்கிற ஹேண்ட்மேட் அந்த மாதிரி பொருட்களை வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குங்க.